ஐந்து கரத்தோனை போற்று, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தால் இணையம் எங்களுக்கு வணக்கம். இது மார்கழி மாத ராசிகளும் மார்கழி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் அப்படிங்கிற சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் மார்கழி 1 டிசம்பர் 17 வருது. இது தேவர்களின் விடியற்காலை பொழுது. எல்லா கோயில்களிலுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 30 நாட்களுமே விசேஷ பூஜைகள் நடந்தாலும் அதில் வரக்கூடிய முக்கிய விசேஷ பூஜைகள் அப்படின்னா 23 டிசம்பர் 23 வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு பரமபத வாசலை அடைஞ்சு நம்மளோட முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அவங்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். டிசம்பர் 27 ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு பண்ணாக்கா சகல வித ஐஸ்வர்யமும் பெருகும். ஜனவரி 11 ஹனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் போது தடைகள்லாம் நீங்கி வெற்றிகள் குவியும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஜனவரி 14 போகி பண்டிகை. இதோட மார்கழி மாதம் நிறைவடைகிறது. சரி, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் மார்கழி மாதம் அப்படின்னா, ராசிநாதன் திரிகோணத்தில் இருக்கார். மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லா இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடு ஏற்படும். பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கமிஷன், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல அறிவாற்றல் பெருகும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். உங்களோட 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலே ஆட்சியாக இருக்கிறது மிக சிறப்பான உறுப்பு. தொழிலில் பார்த்திங்கனாக்கா முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு. 3ஆம் வீட்டு அதிபதி 3லே ஆட்சி இருக்காங்க. அப்போ கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். லாபாதிபதி வக்ரத்தில் இருக்கிறதுனால கைக்கு சேரக்கூடிய லாபம் கொஞ்சம் தாமதம் வரும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? வேலையை பொறுத்த வரைக்கும் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி மாற்றலும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் தேவையற்றமான கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் திரிகோணத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு கூடுதல் சிறப்பு உங்களுக்கு தரும். டிசம்பர் மாதம் 20, 21, 22 3 நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வரதுனால அன்றைய தினம் பார்த்திங்கனாக்கா முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க. மற்றபடி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி.